ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் வெண்டைக்காய் எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயில் ப்ரோட்டீன், ஃபைபர், கால்சியம், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், விட்டமின் சி, B1, B2, B6, B9 அப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்க ஃபோலிக் ஆசிட் மாசமாக இருக்க பெண்களுக்கு ரொம்பவே அவசியம். வெண்டைக்காவோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னா அதனோட குழகுழப்பு தன்மை தான். ஆனால் அந்த குழப்பு பிடிக்காமல் நம்ம சாப்பிட்றது கிடையாது, அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த வழவழப்பு தன்மையில் தான் மெடிசினல் வேல்யூஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி நாம் வெண்டைக்காயை எப்படி வழவழ குழன்னு இல்லாமல் வதக்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை வட்டமாக கட் பண்ணி வெயிலில் வச்சுக்கணும். வெயிலில் கொஞ்சம் நேரம் காய விட்டுறணும். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணும். சீரகமும் சேர்த்து அதுவும் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு வதக்கணும். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே வெண்டைக்காயும் சேர்த்து போட்டு வதக்கணும். வட்டமாக வெட்டி வெயிலில் காய வச்சு வச்சுருக்கோம்ல, அதை வதக்குவோம். வெண்டைக்காய் அடிக்கடி சாப்பிட்றதுனால என்னென்னலாம் பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது நம்ம மூளையை நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கும். நம்ம குழந்தையா இருக்கும்போது சொல்லுவாங்கள்ல, வெண்டைக்காய் சாப்பிட்டா தான் மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதே தான். ஞாபக சக்தியை அதிகரிக்கும், சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வச்சுக்கும், கேன்சர் செல்ஸை அழிச்சிடும், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், வயிற்று பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துரும், லிவரில் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் ஒரு மருந்தாக இருக்கும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுக்கும். இதை மாதிரி இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட வெண்டைக்காயை நம்ம ஒதுக்காமல் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். இப்போது வெண்டைக்காயில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கணும். இது இந்த குழப்பெல்லாம் இல்லாமல் நல்லா வதங்கிறதுக்கு யூஸ் ஆகும். போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு சிம்லேயே வதக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த கொழப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. முதல்ல கொஞ்சம் அப்படி பிசுன்னு சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் இந்த தயிர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அது வதங்க இதெல்லாம் போயிடும். அது மாதிரி தான் வதக்கி வச்சுக்கணும். இன்னொன்று பார்த்துருக்கீங்களா, ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? செடிகளில் வளர்கிற காயெல்லாம் எல்லாமே கீழே நோக்கி தான் வளரும். மண்ணை பார்த்து தான் இருக்கும். என்ன காயாக இருந்தாலும் சரி, பாகக்காய், கத்திரிக்காய், தக்காளி, மாங்காய், புடலங்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, அவரைக்காய், பட்டாணி, நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்களேன். ஆனால் வெண்டைக்காய் மட்டும் மேலே பார்த்து வளரும். செடியில் காய்ச்சிருக்கோம், மேலே பார்த்து காய்ச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. லேடிஸ் ஃபிங்கர்னு பேர் வச்சதுனால அப்படி அதுக்கு ஒரு கர்வமோ அலட்டலோ அப்படி நான் தான் சுட்டி காமிக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. இனிமேல் நீங்களும் நோட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்போ இந்த வெண்டைக்காய் ஈஸியாக வதக்கி முடிச்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.